தேமுதிக வங்கி கணக்கை முடக்கியது பாஜக என்று குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். அதை பற்றி நம்ம இந்த ஒரு காணொலி காட்சியில் விரிவாக காணலாம், என்ன ஏதுவென்று என்பதை. ஹலோ, வணக்கம். தேமுதிக வங்கி கணக்கை முடக்குவதாக பாஜக மிரட்டியது. பிரேமலதா குற்றச்சாட்டு. பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என அச்சுறுத்தல் வந்தது. ஜெயலலிதா போல் தைரியமாக முடிவெடுத்தேன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக போட்டியிடுகிறது. தேமுதிக வேட்பாளராக நல்லதம்பி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். பொன்னேரியில் நடந்த பிரச்சாரத்தில் பேசிய பிரேமலதா, அதிமுக அலுவலகத்தில் கூட்டணி ஒப்பந்தம் போடும் வரை பாஜகவிடம் இருந்து எவ்வளவு நிர்பந்தங்கள் வந்தன, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து தைரியமாக ஜெயலலிதா மாதிரி முடிவெடுத்தேன். இந்த முறை கூட்டணி அதிமுகவுடன் தான், இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று உறுதியாக இருந்தேன். மக்களுக்காக இந்த முடிவை எடுத்தேன். பாஜகவிடம் இருந்து எத்தனையோ நிர்பந்தங்கள் வந்தன. எங்களின் வங்கி கணக்குகளை எல்லாம் முடக்குவோம் என பயமுறுத்தினார்கள். நாங்கள் பணக்காட்டு நரி, எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டோம். எத்தனை சோதனைகள் வந்தாலும் பயப்பட போவது இல்லை என்று தைரியமாக பிரேமலதா கூறினார். இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸ், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.